கிண்ணத்தில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கடலை மாவை கரைச்சிடலாம். பேன் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சூடானதும் கடுகு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன். கடுகு சீரகம் பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு செவந்ததும் நீளமாக கட் பண்ண வெங்காயம் 4, 2 வரமிளகாய், நீளமாக கட் பண்ண பச்சை மிளகாய் 8, 3 துண்டு இஞ்சி, கறிவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். ஆயிலே வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு. வேக வச்சு தோல் உரித்து மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு 1 கப்பு, தேவையான அளவு உப்பு, 1/2 கப்பு தண்ணி, 3 நிமிஷத்துக்கு குக் பண்ணிடலாம். கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவை சேர்த்துருவோம். கடலை மாவு சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு மிதமான தீயிலே குக் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆயிடுச்சு. இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.